இந்த படுமண்ட கௌராதி இருப்பேன் ஆடாத ஒரு ஆட்சி வைப்பேன் ஆட்சி வைக்கிறாளே கதை சொல்லுவா மாமியா வீட்டுக்கு மருமக மாமையா வீட்டுக்கு கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க எங்க வீட்டுல ராணிய கொண்டாச்சும் குடும்பத்தை ஒன்னா தான் நடக்கணும் கையால பிடிச்சி நடத்துறீங்க நான் மாமியா வீட்டுக்கு போய் வரேன் ஐடியாவை பாடு மாமியா வராங்க நீங்க முதல் இரவு சாமி மரக்கா அடிச்சு 30 மரக்கா அடிச்சு 5 மரக்கா வெந்தியம் தோசை போட்டு வச்சுக்கிறேன் ஊருக்கேவா 2 பேத்துக்கு ஒரு மாசமா ஆட்டாங்க ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் யாரு கொடுத்தா 2000 உனக்கு வேற 101 தான் அத்தனை கஷ்டம் சம்பளமே உனக்கு வாங்க 10 நாள் 20 சம்பாச்சா அச்சோ ஒரு போன் என் போன் வரலையா என் போன் நீட்டா இருக்கும் என் பண்ணிட்டு இருக்கா அது 9000 என் பொண்டாட்டிக்கு மகன் இருக்கும் சட்டி சொல்லு போன் போட்டேன் அது ஐடியா பாடு எப்படி வரங்க அது எவ்வளவு 30 மரக்கா அரிசி 30 மரக்கா அரிசி 5 மரக்கா உளுந்து 1 மரக்கா வெந்தயம் 1 மரக்கா வெந்தயம் தோசை போட்டுருக்கேன் ரெண்டு வந்த 25000 ரூபாய் கையில கொடுத்தேன் யாருக்கிட்ட என் போயிட்டேன் உடம்பையா வலிக்குங்க ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன் நேரா போய் போட்டு வாங்கி ஒரு கிலோ கறி எடுத்துக்கிட்டேன் 500 ரூபாய் கொடுத்தாங்க 500 ரூபாய் போட்டு கறி எடுத்துக்கிட்டேன் அடி தாவுண்டே அங்கேருந்து ஊட்டு வந்தேன் 500 ரூபாய் ஐயா இம்மா அம்மா மூணே தோசை கறியார முடாட்டி ஏய் 2 தோசை எடுத்து வை அப்படினா 2 தோசை எடுத்து வை அவள் கோவந்துச்சு ஊரு ஆட்டாட போறேன் கரியா வந்துடுற மீனா வந்துடுற கண்ணாச்சி நாயே உனக்கு எதுக்கு 2 எனக்கு எதுக்கு 1 அப்படி கேட்டு போக மாட்டாங்க இதுதான்டா உனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 2 உனக்கு 1 3 தோசை அடுக்கு சாப்பா போடு பாய போடு யாரு ஊன் சொல்றாங்களோ அவங்களுக்கு 1 தோசை 2 போட்டுக்கிட்டோம் தம்பி பட்டுக்கிட்டுமா போயிட்டு வெளிச்சது வெளியே இல்லையா ஊருக்காரன் போனா ஏன் ஓட்டுறேன் கையை ஆடு போனோம் 20 ஆட்டோ அண்ணானே கூட்டு போனா செஞ்சு ஓடியாருவோம் கொஞ்சம் சாங்கி போய் யூனி ஆளக்கான அப்படின்னு கடப்பாடு எடுத்து கதை உடைக்கிறேன் ஓஹோ தானே இருக்க கதை உடைக்காதீங்கன்னு சொல்றது தோசை வைக்கப்படாது வந்தா ஓட்டி போய் கிடக்கணும் ஆடிய கட்டா 5 வண்டிக்காரும் சுடுகாட்டுக்கு போயிடுச்சு உனக்கு ஒரே ஒரு கட்ட போதுமே ஆடிய கட்டி வீட்டு போனோம் ஏண்டா அப்படிதான் பாட கட்டினாலே நான் உயிரோடு தான் இருக்கேன் பாட கட்டாதீங்கடா அப்படி சொல்றது ஒட்டாச்சா ஓஹோ சுடுகாட்டு போய் கட்டி முடி அடிச்சு எடுத்து வச்சானுங்க ஒன்ன வச்சுக்கிட்டு வச்சான் டேய் கட்டி எடுத்து ஒன்னு மேல வச்சாங்களே அப்பயா சொல்றது தானே உயிரோட இருக்கா ஒட்டாச்சா ஓ பொண்டாட்டி கட்டோட சுட்டு போயிட்டேன் தோத்துட்டேன் நான் ஜெயிச்சேன் 2 நீ சொன்ன இருந்தாலும் 3 பேரும் யாரு பொண்ணு இருக்கும் 1 தோட்டி அமிட்டேன் நாம வந்து 3 பேர் ஒரு பொண்ணு 1 இருக்குது 2 இருக்குது இதான் ஓடுறோம் வரப்பே ஓடுறான் கொஞ்சம் கருவே ஓடுறான் சும்மா விடாதா 2 வந்தேன் நான் பூரா வேடிக்கை பாக்குது வீட்டை வந்து பார்த்தேன் தோசை பூரா நாய்க்கு
புதுப்பட்ட ஒக்க சங்கீதா இருப்பா மலை மாடு மாதிரி நல்ல மலை அண்டமா அண்டம் ஆயிரத்த தண்டம் இதெல்லாம் அண்டமாய் அண்டம் ஆயிரத்த தண்டம் சத்தே சாகரம் 14 போடம் சாகரம்னா என்னடா சாகரம் என்றால் என்ன சத்த சாகரம் யார் செத்த சாவரா உனக்குதான் விதி வந்து நீ சாவறனா நான் சாவணுமா ஏங்க அவன் அப்படி சொல்லல தப்பறவெல்லாம் சாவறானா டேய் சத்தே சாகரம் சப்தம் என்னடா சப்தம் என்றால் ஏழு சாகரம் என்றால் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரம் சமுத்திரம் சப்தேவி சாகரம் சமுத்திரம் உன்னை அடிக்கிறதுக்கே எங்களுக்கு புண்ணியம் ஆமா 4 பிள்ளை நீ செத்துட்டு வை ஏதோ ஒரு ஊர் வழியில போகும்போது நடுப்பட தாண்டி வந்துட்டு இருக்காரு டேய் அந்த களியும் ஒருத்தர் கெட்டிக்காரர் ஆடினாரு அருமையா ஆடுவாருங்க கெட்டிக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு என்ன பெருமனு கேளு அந்த ஆளு கெட்டிக்கார ஆடினப்ப நான் சோற வேஷம் ஆடினேன் அந்த ஆளை சும்மா பின்னு 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 பின்னதே நான் தான் ஆமாடா அந்த பெருமை என்னதான் சேரும் அந்த பெருமை என்னதான் சேரும் என்ன செத்து நான் பாடியில தூக்கிட்டு போறாங்க அந்த கலாச்சாரம் இவர் அழைத்த விலை கண்டால் சும்மா நடிக்க வேண்டும் அது மட்டும்தான் உனக்கு மறைக்காத போன வருஷம் ஒருத்தன் வந்தான் அது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஒளி பெருகும் பெருவினாலே என்னையாளை உற்று நோக்கி பார்த்தால் நான் யார் என்று விளக்கம் என்னார் என்று விளக்கம் என்னது என் பேரு புதுப்பட்டு ராம புதுப்பட்டு ராம புதுப்பட்டு ராமு அவனுக்கு அந்த கம்யூனிட்டி இங்க என்ன வேலை அந்த கம்யூனிட்டி என்ன வேலை ஓ புதுப்பட்டு அந்த பேமாடி தேவடிய போய் இதுக்கு வரான் இங்க எதுக்கு வரான் அந்த கம்யூனிட்டிக்கு இந்த சபைக்கு வருது இருக்குதா இங்க பத்தலனா அவங்க அம்மா புதுப்பட்டுல பேசறதா உன்ன அவன் பின்னால இருந்து பேசலாமா அவன முன்னாடி இரு சொன்னது அவனே சொல்றான் இவனு போட்டு அடிக்கறியா அவனு முதல்ல ஏய் வாங்க மகாராஜா நான் தட்டி போடல ஐயோ எங்க அக்கா கூட கேட்ல வர வச்சிருக்கா டேய் சரி நான் யாருன்னு எனக்கு தெரிவிட்டோம் ஒளி பெருகும் கருவினா என்ன ஒளி பெருகும் கருவினாலே மகாராஜா நான் ஒட்டியார உனக்கு ரூபாய் வாராமின்னு பாட்டு வச்சு பாடுறேன் அந்த ஆளு 4 வருஷத்துக்கு முன்ன நான் கட்டுக்கும் போதே பாடு மச்சான் ஒண்ணு நீ என்ன மச்சான் ஓடி பாட்டு
பள்ளத்திலமே இது கண்ட 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 பள்ளத்திலமே இது கண்ட குமாருக்கு குமாருக்கு இத வேற பள்ளத்திலமே இது பாம்பு பள்ளத்திலமே இது பாம்பு வாங்க நீ கலை கட்ட வித்வான்டா ஐயா இந்த கவலத்தை உலகிலே வீடு சுபிச்சமாக வாழி 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 ஆஹா ஒளி பெருகும் கருவி அப்படின்னு கேட்டனே அதுக்கு அர்த்தம் என்ன என்னடா ஒளி பெருக்கு கருவி எனக்கு தெரியாதுப்பா உனக்கு அம்மா பேரு வாயா ஒளி பெருகும் கருவினாலே நோக்கி வந்தால் யார் என்று வழக்கம் எந்த நாட்டின் அரசன் என்று வழக்கம் ஒளி பெருகும் கருவி என்றால் ஒளி பெருகிற கருவி இதா ஒளி பெறுகிற கருவி இல்லங்க அப்படின்னா எது இந்த ஒளி எந்த ஒளியால பாக்குற ஒளி பெருகும் கருவினாலே ஆளை விட்டு நோக்கி பார்த்தால் நான் யார் என்று விளக்கம் எந்த நாட்டில் வீரன் வீரன் சூரன் என்று விளக்கம் ஏதாவது தெரியுமாடா ரெண்டு பேர் கிடைக்கிறாங்க எப்படி என்று விளக்கம் சங்கராசுரன் சங்கராசுரன் அது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆமாங்க. நான் யாருக்கு பிள்ளையாய் பிறந்தேன் இதெல்லாம் தெரியுமா? நீ யாருக்கு பிள்ளையா பிறந்த? நான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு. உங்க அப்பா அம்மா பேரு என்ன? எங்க அப்பா பேரு ஏழுமலை, அம்மா பேரு இந்தலா. எத்தனை ஏழுமலைரா பாக்குறீங்க மடியா உங்க புத்துல? எங்க அம்மாவுக்கு தாய் மாமனுக்கு பிறந்தேன். அம்மாவுக்கு பிறந்த கம்ப்ளீட் அம்மானுக்கு பிறந்தவங்க அங்க வரலாமடா? மாமனுக்கு பிறந்தன்றா? ஆமா, எங்க அப்பா செத்துட்டான். எங்க மாமன் எங்க அம்மா வச்சிருக்காங்க. அத ஒண்ணு கேட்டாங்க அருமை. அத ஒண்ணு கேட்டாங்க. என் தந்தை யார் என்று தெரியுமா? நந்தன் முகுந்தன் நீலமேகன் அச்சுதன் உச்சுதன் பாண்டுரங்கன் பரந்தாமன் அரிகரி திரகரி முருதன் சைவ சாத்தி சஞ்சுதன் பரந்தாமன் வேணு கோபன் நாராயணன் வைகுந்த வாசன் என்பெருமான். இத்தனை பேருக்காக புள்ளியா பிறந்தீங்க கேக்குறியா? இத்தனை பேருக்கும் பிறந்தீங்க கேக்குறியா? பாதி என் தந்தையார் விலகக்கூடியவன் வைகுந்த வாசன் ஸ்ரீமன் நாராயணன் நாராயணமூர்த்தி. அது அவர் சொந்த பெயர். நான் சொன்ன பாரு, அரகரி முரகரி அச்சுதன் பாண்டுரங்கன் பிறந்தாமன். இது எத்தனையோ அவர் அடைமொழி பெயர். அவருக்கு பிள்ளையாய் பிறந்த 108 நாமதம் கொண்ட வைகுந்தமே பொறுப்பிடமாய் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் ஆசை பிள்ளை அருமை பிள்ளை எனது பேரோ சங்காசுரன். வீதியிலே நடந்து வந்தால்
வீதியிலே நடந்து வந்தால் நடந்து வந்தா அழக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே வாழை மூடி முடி கையை கட்டி கட்டி அழிவு கொண்டு வேடிக்கை பார்க்குமாம். ஒரு பையன் பார்க்க மாட்டான். அது மட்டுமாடா நான் வீதியிலே நடந்து வந்தால் அந்த வீதி எப்படி இருக்கும்? அந்த கிடி 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 வட கிடி வட வட கிடி 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 வட கிடி வட வட வீதியிலே நடந்து வந்தால் இடி எப்படி முழங்குமோ சும்மா டாம் 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 அப்படி இடி விழுவது போல நான் வீதியிலே நடந்து வந்தால் என் பாதாரம் விதமாகப்பட்டது, பூமியிலே நடக்கும் சத்தமாகப்பட்டது. ஓடை இப்படி எப்படி முழங்குமோ அது போலே முழங்கும் சத்தம் கொண்டவன். அப்பா அவ்வளவு பெரிய ஆளு. என் இரு விழிகளை விட்டு நோக்கி பார்த்தால் மின்னல் எப்படி இருக்குமோ அது போல இரு விழி பொறி வளர்க்க பார்ப்பவன். அப்பா நாய் விட்டியா? நாய் விட்டு அடிக்கிறா இல்லையா? என் காலிலே இருக்கக்கூடியது என்ன? என் காலிலே இருக்கக்கூடிய வேண்டியமாகப்பட்டது சுமம் கல்லீர் 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 என்று ஓசை பாடும். என் செவியிலே இருக்கக்கூடிய குண்டலமாகப்பட்டது சும்மா கிடி 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 என்று நடக்கும். அப்பா அவ்வளவு பெரிய ஆளு. நான் பேர்பட்ட ஆளுடா. அது போனால் போகட்டும். இந்த பூயிலே ஒருவர் பிள்ளையாய் பிறந்தால் பிள்ளையாய் ஜனித்தால் ஏன் பிறக்கிறோம், எதற்கு பிறக்கிறோம் அப்படி என்று சங்கதி தெரியும். ஆனால் என் தந்தையாய் விளங்கக்கூடியவர் என்னை பெற்றார் என்று நாரத முனிவர் சொல்ல தெரியும். ஆனால் ஏன் பெற்றார், எதற்கு பெற்றார், என்ன காரணத்திற்காக பெற்றார் ஏதும் அறியவில்லை. தந்தையை பார்க்க வேண்டும். தந்தை இடத்திலே உங்கள் மகன் சங்காசுரன் வந்திருக்கிறேன் சொல்லிட்டு வாடா. ஐயா என் மகனாவட்ட சங்காசுரனை மறுபடி உத்தரவிட்டேனே வந்து விட்டானா? பகவானே வரும்படி உத்தரவு. வந்து விட்டானா? மகன் வந்து விட்டானா? மறுபடி உத்தரவு. கண்டிப்பா ஏ கலியா, என் தந்தை இடத்திலே இந்த வாளாயுதத்தை ஏந்தி சென்றால் என் தந்தை சாதாரண அவர் கரத்திலே இருக்கக்கூடியது என்ன? டிகிரி என்று சொல்லக்கூடிய சக்கரம். சிரசையே துண்டிக்கக்கூடிய சக்தி உள்ளது, வல்லமை உள்ளது. என் கரத்திலே உள்ளது கேவலம் ஒரு இரும்பினால் ஆன உலோகத்தினால் ஆன கத்தி. இதை தந்தை முன் எடுத்து சென்றால் தந்தையை அவமதிப்பு செய்வதற்கு போல ஆகுமே. எனவே தந்தை இடத்திலே நிராயுதபாணியாக சென்று வணங்க வேண்டும். எனவே தந்தை இடத்தில் பிள்ளை வந்து விட்டேன்னு சொல்லிட்டேயா? சங்கராசுரன் மறுபடியும் உத்தரவு. தந்தையே உன் தந்தை தாமரை பாடம் நான் போ உங்கள் பாடார வெந்த கமலத்தில்
வந்தனம் செய்கிறேன் தந்தையே. தந்தை நீங்கள் இருக்கிறீர். தாயாய் விளங்கக்கூடிய லட்சுமி மாது என் அம்மா. அப்பா ஒரு வசனம் ஒன்று சொல்வார். எப்படி? தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை. தந்தையே தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தையே ஒரு கோவில் என்று ஒரு சிற்பி கட்டினால் அந்த கோவிலிலே எடுத்த உடனே சிற்பத்தை வைத்து சிலையை வைத்து வணங்குறோமா? கிடையாது. அந்த கோவிலிற்கு வேதியர் அந்தனர் என்று சொல்லக்கூடிய ராமணரை வைத்து மந்திரம் மோதி அந்த சுதை என்று சொல்லக்கூடிய சிற்பத்திற்கு உயிரை கொடுக்கிறோம். அப்படி தந்தை சொல்மிக்க மந்திரம் கிடையாது. தாயில் சிறந்த கோவிலும் அல்ல, தந்தை இடத்திலே மந்திரம் பெற்றுக் கொண்டேன். தாய் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்க வேண்டும். தாய் எங்கப்பா? சுவாமி ஆண்டவா வந்திருக்கானா? பிள்ளை பார்க்கணும், ஒரு புறமா இருங்க. ஓ அம்மா மகனே சங்கராசூரா, அம்மா போற்றி செய்தேன், அம்மா போற்றி செய்தேன். அம்மா போற்றி செய்தேன், அம்மா போற்றி உங்கள் மகளாய் விலகக்கூடிய சண்டாசுரன் வந்தனம் செய்கிறேன். அம்மா மகனே சங்கராசூரா, அம்மா என்னுடைய தாய் தந்தையுடைய பாதத்தை படித்தபடிதான் ஆஹா. எப்படி வாழ தெரியுமா? எப்படிமா? தங்கமே எனக்கு வாழா. ஒரு சிங்கத்துக்கு நிகராய் வந்த கடல்ல நீர்மட்டம் எவ்வளவு குறையாம இருக்கின்றோ அத்தன்மை போல் சுபசேமமா வாழ கடவுதாகட்டும். அப்படியே ஆகட்டும். அம்மா தந்தையே, தந்தையே தந்தையே அடைக்கேனோ தந்தையே, இல்லறமாகிய நல்லறம் வைகுந்தம் உங்கள் பிள்ளையை அழைத்த காரணம் என்ன? இந்த புவியிலே என்னை படைத்த காரணம் என்ன? கேட்டபோது அதாவது கைலாய உன் மாமாவாக
பரமபொருள் இருக்கிறார் அல்லவா, முக்கன் படைத்த பரம கடவுள் பரமேஸ்வரன். ஆ. அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், என்ன இந்த வைகுண்டவாசனை அழிக்க வேண்டும் என்று ஆ. இங்கே சூழ்நிலையிலும் கூடிய ஓர் அரக்கனை உற்பத்தி செய்திருக்கிறார். செய்திருக்கிறார் அந்த அரக்கனாக இப்பொழுது வைகுண்டம் தேடி வந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறான். ஆகையால் நீ இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன செய்ய வேண்டும்? கைலாயம் சென்று ஆ. உன் மாமாவாகப்பட்ட அந்த பரம கடவுள் ஆ. அடியோதனமாக அடித்து ஆண்டவனை சித்திரவதை செய்ய வேண்டும். ஆ. அதன் பிறகு என் தந்தையுடைய ஹரியுடைய சக்தியே பெரியதென்று ஆமா புகையை நாட்ட வேண்டும். ஆமா இப்ப நான் எங்க போகணும்? கைலாயம். கைலாயம் ஆமா சென்று சென்று உங்கள் வாக்கின் பிரகாரம் பிரகாரம் உங்கள் சித்தத்தின் பிரகாரம் சரிதான். அந்த பரம கடவுளை அடியோதனமாக அடித்து உங்கள் பாதார விண்ணத்திலே போடுகிறேன். ஆஹா. தந்தையே சென்று வருகிறேன். இதைத்தாரும் வெளியே ஏன் தந்தையே சரி போன்னு சொல்ற. ஆமா அந்த பரம கடவுளுக்கும் உங்களுக்குமே வாக்குவாதம்னு சொல்றீங்க. ஆமா நீங்க எப்பேற்பட்ட ஆளு? ஏ, உங்களுக்கும் அவருக்குமே பொறுக்கலனா ஏ, நாளா என்ன ஆளு? ஐயா அவர் ஒரு மலை, மலை. நான் ஒரு மடு. ஆமா அவர் ஒரு சிற்பம், ஏ, நான் ஒரு தூசி. தூசி. அப்பா ஏ, நான் சென்று சென்று அந்த பரம கடவுளை ஏ, வென்று வர முடியுமா என்று தெரியவில்லை. அப்படியே சண்டை செய்தால் செய்தால் அந்த பரம கடவுள் கருத்தினால் எனக்கு மரணம் என்பது வரக்கூடாது. ஆஹா தந்தையே ஏய், அடிக்கூடாதா? ஏன்டா அப்படிலாம் பாடத்தை செய்றீங்க? சரி, யார் அடிச்சது ஏழை பீராமடா? ஏ, எப்பா அப்பா இச்சா சக்தி, இச்சாசக்தி, கிரியா சக்தி, கிரியாசக்தி, யோக ஞான சக்தி ஞானசக்தி. என்று சொல்லக்கூடிய இச்சா சக்தி என்றால் ஆமா யாருப்பா? கலைகளை ஓதக்கூடிய ஆமா கலைவாணி, மகள். கலை மகள். ஆமா கிரியா சக்தி, ஏ, கலை மகள், மலைமகள். சக்தி, ஏ, ஞான சக்தி சக்தி. அப்படின்னா யாரு? லட்சுமி என்று சொல்லக்கூடிய ஆமா. என் தாயார். இந்த மூன்று சக்திகளும் ஒரு சேர சேராது. ஆஹா அப்படி ஒரு சேர சேர்ந்தால் சேர்ந்தால் இந்த புவியாகப்பட்டது ஆமா. அண்டமும் விண்டமும் ஆ. கிடுகிடுத்து ஆ. ஆர்க்கரித்து சேர்ந்தால் விழி மாறி திசை மாறி போய்விடும். ஆமா அப்படி இருக்க இருக்க இந்த மூன்று சக்தி ஒரு சேர சேர்ந்தால் மட்டுமே ஒன்றாக சேர்ந்தால் எனக்கு மரணம் என்பது உனக்கு மரணம் என்பது ஏற்படும். ஏற்படும். ஏமா அப்படி என்று வரம் கொடுத்தால் போதும். அப்படியே அருள்வாளிக்கின்றேன். ஆஹா. இப்பொழுது கைலாயம் சென்று பரம்பொருளை அறிவுதனமாக அடித்து ஆஹா. அதுவை படித்து கொண்டு வா, மறுபடியும் பார்க்கலாம். அப்படி ஆகட்டும் தந்தையே. ஆகட்டும். அட கல்யாணம் பலத்தே தகாதரன். என்ன வந்து யாருடா, எந்த ஊர்லடாவா? ஏ தம்பிடா, வீணா என் கோபத்துக்கு நீ ஆளாகி விடுவாய். ஏய், ஏய், வீணா என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாகி விடுவாய். ஆளாகிடுவேன். நான் சொல்வதை கேள். என்னது? அதோ பார், அந்த வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய புரிய அந்த வைகுண்டத்தை ஆண்டு வரக்கூடிய எந்த வக்கால ஒரு நீ பார்த்தியா? சரி. நான் சொல்வதை கேள். ஏய். என்னிடத்து காத்திருந்தால் உனக்கு ஏதோ ஒரு முட்டாய் வாங்கி கொடுப்பேன், தம்பிக்கே ஓடி போடலாம். அந்த எடை கொக்கலவை பாத்தியான்னு கேக்குறியே? ஏ, நான் பார்த்தனா பாக்கலையான்னு நான் சொல்றேன். சொல்றேன். நான் சொல்றது இருக்கட்டும். ஏ, டேய் நீ யார் யார் இந்த ஊர் ஊர் இந்த பேர் 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 ஊர் ஊர். ஏய், யார் யார் இந்த ஊர் ஊர் இந்த பேர் 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 ஊர் ஊர். இந்த பேர் பேர். டேய் யாரு? டேய் என்ன வந்து யாரா? அந்த என்ன யாருன்னு நீ நக்கறடா. கேட்ப. போடு. டேய் ஏ, அந்த எடையில பாத்தியான்னு கேக்குறியே? அந்த வைகுண்ட வாசனை பாத்தியான்னு கேக்குறியே? அவரை நான் பார்த்தனா பாக்கலையா நான் சொல்றது இருக்கட்டும். நீ வந்திருக்கிறியே, நீ யாரு? நான் வழியா வழி கடந்து வேகமா போறேன். நான் போகும்போது என் எதிர வர என் அப்பன் பேரை சொல்றேன். நீ யாருடா? என்னது? என் அப்பன் பேரை சொல்ற. நீ யாரு? பேர் சொல்றேன். அவனுக்கு அடி பருங்கடே. சரியா?
இது வரைக்கும் இவன் சின்ன பையன் ஏதோ கானகத்துல நம்ம போகும்போது குறுக்க வந்துட்டான். இவனை சும்மா விட்டுறான்னு நினைச்சேன். இவன் எப்போ நமக்கு எதிர்க்க வந்தானோ போகும்போது குறுக்க வந்தவன். இவனை சும்மா விடலாமா? இவனை அடித்து மறுத்து விட்டு பிறகு போகலாம். அந்த கண்ணமதி வாழ்ந்து தாண்டி கேட்கிறேன். என்ன அதிர்ச்சியமோ, என்ன அதிர்ச்சியம் தம்பிடே. அந்த இருவரும் சோப்பு கழிப்பு இல்லாமல் இந்த முடியும் போது அவன் இடக்கூடிய பானமாகப்பட்டது என் பாதத்தை வந்து வணங்குகிறது. நான் இடக்கூடிய பானமாகப்பட்டது அவனுடைய பாதத்தை வணங்குகிறது. இது என்ன மாயம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாத வானத்தை பார்த்தா இவன் ஏதோ ஒரு விதத்துல எப்படி ஏதோ ஒரு விதத்துல என்னுடைய ரத்தத்தை சேர்ந்தவனா இருப்பான். அதனால யாரு கேட்கலாம்? கலியா, நான் உணரக்கூடிய இந்த வாளாயுதமாகப்பட்டது அவன் பாதத்திலே சரணாகதி அடைகிறது. அவன் விடக்கூடிய ஆயுதமாகப்பட்டதோ என் பாதத்திலே சரணாகதி அடைகிறது. அவன் யார், என்ன ஆடு, யார் பிள்ளை அப்படின்னு கேட்கிறான். இந்த கானக வழியில வரும் முன்னே நாரத முனிவராகப்பட்டவர் என் அருகாமையே வந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? உன் தந்தையால் விலகக்கூடிய அந்த நாராயணனை மடிப்பதற்காக ஒருவன் வந்து கொண்டு இருக்கிறான். அவன் வேற யாரும் கிடையாது, உன் மச்சான் தான். அதற்கு முன்ன உன் அப்பங்கிட்ட இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்தியோடு சேரும் இருக்கும் போது எனக்கு மரணம் என்று வரம் வாங்கிக்கொள் அப்படி என்று சொன்னார். அவர்கள் பகைக்காக எங்களை மாய்த்துக் கொள்ள நினைக்கிறார். நாங்க அடிச்சு மாஞ்சிக்குவோம். அசுரர்கள் எங்கள் அசுரர்கள் வம்சம் அழிந்து போகும். அவர் தேவர் நல்லா இருப்பானா? நாம் இருவரும் ஒன்று சேர்ந்தால் அதே மைத்துனா அதை ஏற்கிற காலத்திலே நம்ம அரக்கர் குலத்துக்கு குருவா வெளிவரக்கூடிய சுக்ராச்சாரிய சொல்லியிருக்கார். எண்ணிக்கா இருந்தாலும் தேவர் ஊர்ல நீங்க அடியாத்தட்டமாக அடிக்க வேண்டும், அவர்களை தொடுத்த வேண்டும். அப்படி என்று குருவாகி வெளிவரக்கூடிய அதோ குரு சுக்ராச்சாரிய சொல்லியிருக்கார். அப்படி இருக்க நமக்காக இந்த சூது மார்க்கம் அப்படி இருந்தாலும் நம்ம எப்போ ஒருவராகமோ நம்மளை படைச்சு போட்டி போட விட்டான் பாரு. மும்முட்டி தேவர் வக்கால வைவன் அவனை சும்மா விடக்கூடாது. இந்த அந்த பிண்டமே நம்மளை கண்டா சும்மா கிட்டு 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 நடுங்கிற அசுரனுக்கும் தேவருக்கும் பகை இன்று நேற்று தொட்டு தொடங்கி கிடையாது. ஆதியிலே ஒரு நாளிலே அமிர்தம் கழியும் போது அசுரர்களை ஏமாற்றி தேவர்களாகப்பட்டவர்கள் அப்போது அமிர்தம் அருந்தினார்கள். அவர்கள் கேவலம் அமிர்தம் அருந்துவதற்காக அசுரர்களை அழிக்க அப்போது துணிந்தவர்கள் இப்போது ஒருவருக்கு ஒருவராக பகடைக்காயை போல நாம் இருவரை படைத்திருக்கிறார்கள். பகடைக்காய் ஒன்றுக்கொன்று மோதினால் காய்தான் உடைந்து போகவே தவிர உருட்டுபவர்கள் மாய்ந்து போவது கிடையாது. அப்படி பகடைக்காய் தான் உடைக்குமே தவிர அதை உருட்டக்கூடிய மானிடராகப்பட்டவர் மாய போவது கிடையாது. நமது இரு கரமும் ஒரு கரமாக சேர்ந்த வேண்டும். வருபவன் அனைவரையும் அஜோ சொந்தமாக அடிக்க வேண்டும், விஜயம் செய்ய வேண்டும். இரு கரமும் ஒன்று சேர்ந்தால் நச்சிர போறது கேட்டா ஏண்டா நச்சிர காதல் பண்ணது? ராணி செட்டியார் நீ சோமு கடைக்கு போ. சோமு கடைக்கு போய் என்ன பண்ணும்? உள்ள போடு. போய் என்ன பண்ணுவா? யாரா? எங்களை போட மாட்டாங்க. எங்களை போட என்னையப்பா? சாரி பாரியா? நாலு. தண்ணிடா தம்பி. பிரபா தண்ணி எல்லாம் உள்ள போட்டானே வந்து. டேய் டேய் அப்படி இப்ப எங்க போறோம்?
இந்த புவியிலே புவியிலே ஒரு மாநிலனாய் பத்தவன் பட்டவன் பிறக்கிறான் என்றால் என்றால் அவனுக்கு முன் எழுதி பின்பற்பவன் யாரா? பிரம்மதேவன். பின் எழுதி முன்பற்பவன், பிரம்மதேவன். வளர்க்கக்கூடியவன் பிரம்மதேவன். அவனை அடிய தொண்டமா அடிச்சா ஒரு வழி பிறக்கும். பிறக்கும் அந்த கலைவாணி இருக்கா பாரு, காயத்ரி. அந்த நாலு ஜன்றா உன தை மீத்துறாங்க. என்னடா யாழ பூங்க எப்படா பூங்கும்? அப்படி வைகுந்தம் அப்படி சத்தியலோகம் சென்று பிரம்மதேவனை அடியதண்டமாக அடித்து பிரம்மனை அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் ஒரு ஆம்பளை, ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா அந்த பொட்டச்சி ஆட்டுற ஆட்டத்துக்கு தான் அந்த குடும்பமே ஆடுமா. ஆம்பளை சும்மா பொம்மை, அவளுக்கு எதுக்கு பொம்மை நட்டின்னு பேரு? பொம்மையா அப்படியே ஆட்டி வைக்கிறா. அதனால அவன் பேரு பொம்மை நாட்டி. அதனால அவன் பேரு பொம்மை நாட்டி. கணவனையே பொம்மையா ஆட்டக்கூடியவன் அந்த கலைவாணி. அந்த கலைவாணி அடியதண்டமா அடித்தால் வழி பிறக்கும். சத்தியலோகம் நமதே சேரும். இப்ப எங்க போகணும்? சத்தியலோகம் பார்க்க வேண்டும். அந்த சத்தியலோகம் அதிவேகமாகவே தான் இப்ப எங்க வந்திருக்கிறோம்? சத்தியலோகம் வந்திருக்கிறோம். சத்தியலோகத்துல யாரு இருப்பா? ராணு அவன் பொண்டாட்டி இருக்கா பாரு, அந்த கலைவாணி. அவன் சாத்துல இந்த சத்தியலோகத்தை விட்டு இந்த சங்காசுரன் லிங்காசுரனே இந்த சத்தியலோகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு அடிக்கணும். நீ போய் அந்த கலைவாணி பாத்துட்டு வா போ. எங்க இருக்கிறாள் கலைவாணி? எங்க இருக்கிறாள்? அப்படி சத்திய உலகம் வந்துவிட்டோம். சத்திய லோகத்துல அந்த பிரம்மதேவ எங்கேயோ புண்ட முடிக்க போயிட்டானா? அந்த மடைய போனா போய் போடுறான். அந்த கலைவாணி இருக்கா? அவர் கலைவாணி இருந்தா அந்த சங்கராசுரன் லிங்காசுரன் 2 அசுரன் வந்திருக்க சொல்றோம். வாங்கயா உன்னை தேடிட்டு யாரு 2 பேர் டபுள் டாக்கராவா? சங்கராசுரன் லிங்காசுரன். டபுள் டாக்கர்னா 9 அடி. சங்கரா யாரு? சங்கராசுரன் லிங்காசுரனா? உள்ள விடுடா, உள்ள விடு. ஐயா என்ன சொன்னா? அப்படியே இருக்கு. சங்கராசுரன் லிங்காசுரன் வந்த உடனே அந்த 2 மாமடி உள்ள வர வச்சு ஒரே பெட்டுல ஒரே கலகல்ல நாங்க 3 கர்றோம். காரணமே இதுதான். ஏண்டா அப்படி சொல்லிருப்பா சொன்ன அந்த கம்மியாக்கி வந்தா என் காலில் வந்து சொல்லு. அந்த அம்மா சொல்றேன் ஓ நான் பாக்குறேன் போ. அது கல்வாணி குட்டி அது உன்னை மாட்டி யாருகிட்ட வந்து யாருடா வாடா போடான்னு அந்த வாடா போடா என்று வாழ்வா தந்தாங்க.
சரியா? வாடங்க. அந்த பொட்டை கோழி குவி பண்ணி விடியுமா பின்னாடி திரும்ப வாடா. என்ன அவரு சப்போர்ட்? என்ன அவரு சப்போர்ட்? உன அஜா புட்டா அஜா புட்டா இல்லடா பின்ன அடிச்சுட்டீங்களா? அஜா புட்டா அடிச்சுட்டேன். அஜா புட்டா ஆமா அஜா புட்டா ஆமா கிட்ட எத்தனை அடிக்கவே தோணல. அப்படியே எனக்கு அடிக்கவே தோணல. இவளை பார்த்த உடனே அந்த ஜாயிண்ட்ல கை வச்சுக்காத நில்லு போ. என்ன யாருன்னு கேக்குறியா? அதோ அந்த வைகுந்தமே பொறுப்பிடமா இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பெற்ற பிள்ளை எனது பெயரோ சங்கோ சூரன். நான் யாரு எவருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்த நானு. இந்த சத்திய உலகம் எங்களுக்கு வேண்டும். தர முடியாது. யாரு எவரெல்லாம் கேட்கவே இல்லை. ஒண்ணு சத்திய உலகத்தை கொடுக்கலாம். பிரம்மதேவன் சத்திய உலகத்தை எங்க போனானே தெரியல. மாதுளி ஓம்படியா வந்துட்டு உங்க ஆம்பளை பவுடர் போட்டுக்கிறான். நான் அடிக்கிறாட்டி தாங்க முடியலன்னா ஓடி தவாங்க வந்தார போய் ஓடி போடா போடா போடி வந்து ஆடாடி பாட்டுக்கப்ப அந்த கலைவாணிக்கு யாரு யாரு அப்படி சொல்லு. நீ இப்பதான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவ மாதிரி பேசுற. நீ யார் ஆளு? ஏண்டா கம்யூனிட்டி நீ யாருன்னு சொல்றியே? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நீ யாருன்ற என்ன ஆம்பளை போறேன்னு சொல்ல மாட்டான். ஆம்பளை போறேன்னு சொல்ல மாட்டான். நீ இந்த பிரம்மதேவனையே பாத்துட்டு நான் வந்துடுறேன். எங்க போற? இங்கதான் எங்க வரண்டா. அடி பூர்வ சந்திரா பின்னமோ
தலைவாணி, உன்னை காலையில வீசுறே, வீசுறே. நம்ம போருக்கு வந்தோம். அந்த போரை விட்டு விட்டு மோகத்துக்கு ஒருத்தர் என் மோகன பேச்சு மாற்ற மாட்டேன். அதான் பிரம்மதேவா, என்ன என்னடா என்னடா வேணும்? என்னடா யாரா குடிச்சு இப்படி பண்ற? தலைவன சாடி அடிவாதா யாரா பேசுற? உனக்கு இந்த நாடு தானே வேணும். சத்தியலோகம் சத்தியலோகம் எடுத்துட்டு போ. சத்தியலோகம் கொடுத்தா நான் யாசிக்கிட்டு வாங்குறது. நான் என்ன எலச்சவன் நினைச்சியா? என்ன பண்ண உன்ன மாதிரி மீசல பொட்ட பையன் நினைச்சியா? டேய் முகத்துல ராம வச்ச ஆம்பளை தான். டேய் நீ சும்மா கோடிக்கிட்டா இதை நான் வாங்கிட்டு போறதா என்ன பண்ணும்? அந்த பட்டம் வந்தாருவா நான் தான் போயிட்டு போகணும். யாசம் கொடுத்தா அது நல்ல பேர் எடுத்து நீயா? டேய் உன் கூட மல்லித்த செய்து உன்னை என் மகனை அடிச்சு உன் மண்டையும் உன் பொண்டாட்டி உடச்சு நாட்டுக்கு. ஆமாண்டா. அடா வாடா சமர்புரி நான் என்ன தெரிவிக்கிறேன்னா சத்தியலோகம் கொல்ல கொல்ல சத்தியலோகம் கொல்ல கொல்ல சத்தியலோகம் கொல்ல கொல்ல சத்தியலோகம் வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. கொல்ல வந்து விட்டோம். உன்னை முத படிச்சவன் யாரு? என்ன படைத்தவன் அந்த கைலாயத்துல ஆண்டு வந்திருக்கான் பாரு. ஆமா உன்னை படிச்சவன் இருக்கட்டும். இருக்கட்டும். அவன் ஒரு ஆண்டி பையன். ஆண்டி பையன் சுடுகாட்டுல கிடக்குறவன். ஓ சாம்பல் மாதிரி மேல புத்துறவன். அவனுக்கு தான் புத்தி இல்ல. அவன் ஏதுக்கு அவன்டி விட்டா வைதி நாட்டுல விட்டுட்டு போனா முன்னாடி மத்தியில யாரை நினைச்சிடலாம் சரி அமெரிக்கால கஷ்டம் பண்ண விடாது பாபி. அப்படி அப்படி சுடுகாட்டுல கிடக்குறவன் அவன் கடந்தா போறான். போறான். அந்த வைகுண்டத்தை இருக்கிறானே அந்த வெண்ணெய் தின்றவன் அந்த நீல கலர்ல அதான் அந்த புளு கலர்ல ப்ளூ கலர்ல இருப்பானு அந்த வைகுண்டம் போறோம். அவனை அடியோ நண்டமா அடிக்கிறோம். எதுக்குடா என்ன படைச்ச அப்ப சொத்து பிள்ளைக்குதான் வைகுண்டத்தை விட்டுட்டு போறியா இல்ல சாவரியா அப்படின்னு கேட்க போறான். இப்ப எங்க போடும்? வைகுண்டம். அடா வைகுண்டம் தலை கேட்டி
எட்டு பேர்ல எவர்னாலும் சரிதான். நாங்க 2 பேர் வந்து சொல்றோம். ஏண்டா களியா இப்படி ஓட்ட ஓட்டமா அது 4 கால ஜீவன் மாதிரி எதிரா மூச்சு வாங்கி ஓடியாரு அந்த சமாச்சாரம் யாது? சரிதான். என்னது வைகுண்டம் வந்திருக்கிறார்கள். சுவாமி ஆண்டவா ஐயா சுரன் என்றால் பண்ண மாட்டேங்க. என்னது இந்த வைகுந்தத்துக்கு சூர வந்திருக்கானா என்னே லட்சுமி? சுவாமி ஆண்டவா சூர அதாவது என்றாலே வைகுண்டம் வந்தவர்கள் தட்டா தனக்கு தனனா தனனா வைகுண்டம் வந்து நீங்க வைகுண்டம் வந்துட்டீங்க. திரும்பி போறதா உங்களுக்கு சரித்திரம் கிடையாது. இருங்க வரேன். அதாவது சீட்ல என்னது சொல்லுவாங்களே கீர்த்தன மரத்திலே பதம் பார்க்கிற மாதிரி. ஆமா. நானே உன்னை உற்பத்தி செய்தேன். ஆமா. இப்பொழுது உன் கூட துணைக்காத உற்பத்தி வந்துக்கிறேன். வைகுண்டம் வந்தா திரும்பி போக மாட்டேன். நீ சொன்னாலும் சொல்லலாம். இந்த வைகுந்தத்தை விட்டு நான் பாத்துறது. சரி, இந்த வைகுந்தத்தை விட்டுட்டு நீயும் உன் ஆடு மாடும் உன் சட்டியும் உன் மட்டும் உன் பொட்டாட்டு தானே போன மக்கால வர உன் பேர் என்ன? வைகுந்தத்தை விட்டு போறியா இல்ல அடி வாங்கி சாவறியா? எப்பா உங்களுக்கு வைகுண்டம் வேணும்? ஆமா. வச்சுங்க. போய் வா. ஞாபகத்துக்கு போறேன். இங்க வரேன். வைகுண்டம் எங்க இருக்கிறார் குமாரி எங்க இருக்கிறார்? அட பாவி சட்டாளா யாருடி எந்த ஊருடி இந்த வைகுந்தத்துல வந்து எங்களை பற்றி பேர் விட்டாதான் செய்ய அட அனாத பயல அட பொறுப்போக்கு நாய நாங்கெல்லாம் உனக்கு ஒரு தாய் தகவ மாதிரி அல்லவா எங்களை யாரு நீ அடியா தட்டி எந்திட பாத்துக்க கொஞ்சம் அடி பாவி பாவி என்று கூவி அழுதாலும் அட வேண்டாமாடா பாவி அதுதான் உட்கார்ந்து அடிக்க மாட்டேன்
ஆயிலிட்டு இருந்தா கெட்ட வீட்டுல போனதுக்கு ஒப்பது 20 வச்சுட்டு தான் இருப்பான். ஏய் வைகுந்தத்தை விட்டு போக முடியாது. இப்ப இந்த வைகுந்தம் உங்களுக்கு வேணும். நீங்களே வச்சு வாரிக்கேடா. அட எடப்பையா. ஏய் வைகுந்தம் கொல்லை கொல்லை வைகுந்தம் வைகுந்தம் வைகுந்தத்தை கொள்ளை கொண்டு விட்டோம். இப்போது சத்தியலோகம் வைகுந்தம் இதெல்லாம் நமக்கே அடக்கும். டேய் உன்னை படிச்சது எதுக்கு படிச்சா? என்ன படைச்சா பாரு எனக்கு புரியுது. அந்த பரமக்கடல் உன்னை எதுக்கு படைச்சான்னு கேட்டேன். எதுக்கு படைச்சா? அவனுடைய புகழை வாங்கி வளர செய்ய வேண்டும். அந்த வைகுந்தத்தை ஆளக்கூடிய அந்த நாராயணன் அடியோதனை அடிக்க வேண்டும். அப்படி என்பதற்காக உன்னை படைத்தால் நீ வந்த வேலை இப்ப என் அப்ப எனக்கு கொடுத்த வேலை செய்யணும்டா. தந்தை இட்ட வேலையை செய்யாதவன் தரித்திரவான். என் அப்பன் சொன்ன வேலையை நான் செய்யணும்னா நான் தத்திரம் முடிச்சவன். என் அப்பன் சொன்ன வார்த்தை என்ன? கைலாயத்தை ஆளக்கூடிய அந்த பரமக்கடவுளை அடியோதனை அடித்து என் அண்ணனுடைய அறிக்கொடியை நாட்டணும்னு சொன்னான். அப்ப மாதிரி கேட்கறதில்ல. சரி சென்றுவா. நீதான் காவல் இருக்க வேண்டும். நீ அடித்து அவரை கடித்து வெளியேறணும். கடித்து வெளியேறணும். கைலாயத்திலே இருக்கக்கூடிய கைலாயபதி சாமியா சொல்றாங்க. அந்த பரமக்கடவுள் இருக்கானா? இருக்காதா? ஆட்டம் பாக்குறா. யார் ஓடி பேசுறது? மகாராஜா எனது பேரோ சங்காசுரன். சங்காசுரன் எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? என்னடா? டேய் இந்த கைலாயத்தை அடித்து சுக்கு நூறாக்கி மலையை மடுவாக்கி மடுவை தரையாக்கி அந்த பரமக்கடவுளை பார்வதியும் கைலாயத்தை விட்டு ஓட்டி இந்த கைலாயத்தை நானே ஆள போறேன். பிளாட் போட்டு வைக்க போறேன். ஆமா கரெக்டாவா? என்ன சொன்னா? என்னடா சொன்னா? கேக்குறானா? அவனை நான் பாத்துக்கிறேன். ஓ பரமேசா ஆரண்டாடி ஆரண்டா ஆரண்டல்ல அரண்டா அரனே பரமேசா அட லாலட்டி சொல்லாலட்டி பட்டவா இத்தனை பேர் கையில் அடி வாங்குறேன். மட்டும் வந்து சிரமால் அடி வாங்கினாய். கையில சிறப்பால் அடி வாங்குறேன். கல்லால் அடி வாங்குறேன். மின்னால் அடி வாங்குறேன். இவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு பாவி என் கையிலேயே அடி வாங்கினா போனோம். என்னை யாருன்னு தெரியாம பேசுகிறாய்? நீ யாரோ?
அங்கேயே முடிக்கணும். மரியாதை என்ன, என் கௌரவம் என்ன, பாமர மக்களுக்கு பணியிருக்கும் கர்த்தர் நானே. அது தெரியாமல் யாராலும் யாரும் தெரியுமா? பரமன் கடவுள். அடிச்சுனா அரை கையால அமிங்கிடும் கீழே. என் பையன் எங்கேயோ வெளியே போய்கிறான்னு நினைக்கிறேன். என் பையன் ஒரு ஆள் இருந்தா இந்த மாதிரி நடக்காது. உன் பையனா என் சின்ன பையன் வந்துட்டான். என் பெரிய பையன் வந்துட்டான். தண்ணி திறந்துட்டு போறாரு. போப்பா சரிப்பா எப்படி இதுல இருந்து 16 சரணம் ஆமாடா போடுறா யாரா பாத்ரூம் போயிடும். பாத்ரூம் போயிடும். பாம்பாட்டி வா. டேய் என்ன கேட்டா உன் பையன் எங்க தானே கேட்டேன். என் பையங்க சரி உன்னை என் கையால அடிச்சு அந்த பாவத்தை நான் சேர்க்க விரும்பல. நீ படிச்ச பாரு, நீ படிச்ச கத்தியாலே உனக்கு நான் ஆபத்தை கொண்டுட்டு வரேன். என்ன எவனால கூட கொடுக்க முடியாது. ஒன்னு நீதான் ஆட்டிக்கணும். ஆட்ட முடியாது. படுத்து அந்த பசுகாரனே ஆட்டி போட்டுருப்பான். ஏய் நீங்க சொல்றா மைமுடா எப்பா கச்சிராத. என்ன சொன்னார்? ஏய் உங்க அப்பா உன் கையால தான் அடி வாங்கணுமா? ஓ பெத்த பிள்ளை கையில அடி வாங்குறது. ஏய் இந்த பூமியில ஒருவன் பிள்ளையாய் பெற்பது அப்படா பிறந்தவன் உள்ள கையில அடி வாங்கணும் பாக்கியமா. உன் கையில அடி வாங்கணும் அப்பா ஆசைப்படுறான்டா. ஆசையோட இருக்கிறான். ஆமா அவன் சுத்துக்கொண்டே அடியை பார்த்துட்டாங்க. அவன் அப்பட வந்து சரி கண்டிப்பா நம்ம புள்ள வந்து ரெடி. நம்ம பையா இந்த புள்ளதான் ஆமா ஒண்ணு பாக்கணுமா? மகனே
யாரு? அந்த சை, அட ஓட்டாண்டி, அட பிச்சாண்டி பரமல, அட அவனை அப்படி அட்டை கேட்டு போ அள்ளோட போறான் அவனை இப்படி அட்டை போ உங்களால் படைக்கப்பட்டதும் அண்ணனால் படைக்கப்பட்ட ரெண்டு பேரும் ஒரு தமிழத்துல சென்று ரெண்டு பேருமே அவசரப்பட்டுட்டீங்கன்னா என் கணவர் மீது இருந்த கோபத்தால நீங்க ஒரு அரக்கனையும் உங்கள் மீது உள்ள கோபத்தால என் கணவர் ஒரு அரக்கனையும் படைத்தார். ரெண்டு பேரும் ஒற்றுமையாகி அவர்களை அழிக்காவிட்டால் தேவர்கள் அவர் அழிக்கணும். அவர் அழிப்பை என்ன வழி? அது உன்னால் மட்டும்தான் முடியும். ஆமா, நான் என்ன செய்வது? எப்படி என்றால் அவன் என்னிடத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறான். எப்படி என்றால் எந்த ஒரு நேரத்திலும் கூடிய மூன்று சக்திகளும் ஓட்டை மாற்றி இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிர்வாகிகளை எனக்கு மன்னம் என்பது ஏற்பட வேண்டும். அப்படி என்று எங்களுக்கு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். ஆகையால் நீ நான் இப்பொழுது வேண்டும். அப்படியானால் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, கலைமகள், அலைமகள், மலைமகள் முப்பெரும் தேவர்களும் என்னைக்கு நீங்க ஒன்றா சேர்ந்து ஒரு உருவெடுக்கிறீர்களோ அன்றைக்குதான் மரணம் என்று மரமாகி அதனால மூன்று தேவிமார்களும் ஒரு உறுதி கிடைக்க வேண்டும். அது எப்படி? மகாசக்தி மாரியம்மன் அப்படின்னு உருவெடுத்தால் அவரை மடிக்கலாம். அப்படியானால் நாங்கள் மகாசக்தியாக புறப்பட்டு வருகிறோம். மகாசக்தி மாரியம்மன் தர்பார்